நண்பர்களே, உறவினர்களே, மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் பழனி. என் மனசில் பல சிந்தனைகள் இருக்குது. முதல் சிந்தனையை இந்த முதல் வீடியோவில் இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம எலெக்ஷன் ஓட்டிங் ப்ராசஸில் நம்ம பண்ணுற பெரிய தவறு என்ன, ஒரு ஓட்டராக நம்ம பொறுப்பு என்ன, அதை பற்றி இந்த சிந்தனையில் நம்ம பார்ப்போம். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ரூலிங் எம்எல்ஏவோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தொகுதி எம்எல்ஏ நமக்கான சுத்தமான குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்தாரா? ரோடு குண்டும் குழியும் இல்லாமல் மெயின்டைன் ஆயிடுச்சா? அப்புறம் தேவையான ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருந்ததா? அதை சரி செய்ய வேலை செஞ்சாரா? ட்ரைனிங் சிஸ்டம் கொண்டு வந்தாரா? இல்லை இருக்கிற ட்ரைனிங் சிஸ்டமை எந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டாரா? பவர் கட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டாரா? நம்ம வீட்டு பெண்கள் தொகுதியில் சேஃப்டி இல்லாமல் இருந்தாங்களா? இல்லீகல் ட்ரக்ஸு, ஆல்கஹால் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம தெரு முக்குலேயோ இல்லை ஸ்கூல் காலேஜ் மறைமுகமாகவோ இருக்கிற பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாங்களா? நம்ம முக்கியமாக பப்ளிக் சேஃப்டிக்கு போலீஸ் ரவுண்ட்ஸ் எப்போவும் இருக்கிறத உறுதி செஞ்சாரா? நமக்கு தேவையான கவர்மெண்ட் சிசிடிவி கேமரா நம்ம தெரு ஜங்ஷன்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் டெவலப்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காரா? ரேஷன் கடையில் நம்ம பார்க்குற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ப்ராப்பராக இருந்துச்சா? மழை வெள்ளம் புயல் கடும் வெயிலுக்கு பாதுகாப்பு வேலையையும் நிவாரணமும் நமக்கு கரெக்டாக வந்து சேர்ந்ததை உறுதி பண்ணாரா? புதிய இண்டஸ்ட்ரீஸ் இல்லைனா விவசாயிகளுக்கு டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தாரா? ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் க்ரியேட் பண்ணாரா? இளைஞர்களுக்கு ஜாப்ஸ் புதுசாக இன்க்ரீஸ் பண்ணாரா? நம்ம எப்பயுமே பார்க்குற பார்க்ஸு, லைப்ரரி இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா? ஆக்சுவலாக அந்த சைல்டு ப்ளே ஏரியா, நம்ம ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாரா? நம்மளோட பழமையான கோயில்கள், அப்புறம் பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட் பிளேசஸ், டூரிஸ்ட் பிளேசஸ் சுத்தமாகவும் சுகாதாரமும் மெயின்டைன் ஆகுச்சா? உறுதி செஞ்சாரா? தொகுதியில் குப்பை இல்லாமல் சுத்தமாக மெயின்டைன் ஆகுதா? அனைவருக்கும் அரசு காப்பீடு திட்டம் கிடைச்சதை கன்ஃபார்ம் பண்ணாரா? நம்ம தெருவில் மழைநீர் வடிகால் சரியாக செயல்படுத்தினாரா? வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்க உறுதி செஞ்சாரா? விலைவாசி அளவுக்கு அதிகமாக ஏறாமல் பார்த்துக்கிட்டாரா? கவர்மெண்ட்டு ஸ்கீம்ஸ், அப்புறம் அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன மாதிரி தொகுதி மக்களுக்கு நமக்கு நிறைவேற்றுறத உறுதி செஞ்சாரா? சட்டமன்றத்தில் அவங்களுக்கு கட்சி தலைவரை புகழ்கிறத குறைச்சிக்கிட்டு நம்ம தொகுதியை பற்றி என்ன பேசி நமக்கு என்ன கொண்டு வந்தாங்க? ரெகுலராக மக்களை மீட் பண்ணாரா? அவரை ஈஸியாக நம்மளால் ரீச் ஆக முடிஞ்சுதா? அவரை கான்டாக்ட் பண்ண முடிஞ்சுதா? சரியான வளர்ச்சியும் களத்தில் மக்களுக்காகவும் நிற்கிறாரா? இந்த விஷயங்கள் தான், இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரு தொகுதி எம்எல்ஏ அவர்கிட்ட மக்களாகிய நாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று. இது ஒரு ரூலிங் பார்ட்டி கேண்டிடேட் கிட்ட நம்ம பார்க்கணும். இதில் ஜெயித்த வேட்பாளர் சரியாக செய்யலைன்னா நம்ம பார்க்க வேண்டியது தோற்ற வேட்பாளரோ, வேறு கட்சி வேட்பாளரோ, இல்லைன்னா சுயேட்சை வேட்பாளரோ, அவராக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் கட்சி பேதம் இல்லாமல் அவங்க என்ன எஃபர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். கரண்ட் எம்எல்ஏ அவர் செய்ய தவறின இடத்துல இவர் என்ன பெட்டராக பண்ணார்? முன்னாடி பார்த்த எதிர்பார்ப்புகள், நம்ம லிஸ்ட்டு போட்டு எதிர்பார்த்ததில் சரியாக நடக்காத நேரத்தில் இவர் துறை சார்ந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசினாரா? நமக்காக ஆட்சியிலேயே இல்லைனாலும் அதை ஃபாலோ பண்ணி நமக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாரா? களத்தில் நம்மளோட மக்களோட இருந்தாரா? இதை தான் நம்ம பார்க்கணும், கம்பேரும் பண்ணணும். இந்த கம்பேரிசன் ஓட்டு போடுற மக்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். இது ஆண் வேட்பாளராகவும் இருக்கலாம், பெண் வேட்பாளராகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த கம்பேரிசனை நம்ம செய்து பார்க்கணும். இதுக்கு தான் என்னோடய பார்வையில் நான் ஒரு முக்கியமான சஜஷன் சொல்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தோற்ற கட்சிகள் இம்மீடியட்டாக அடுத்த தொகுதி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிடணும். அவர் ஒரு லோக்கல் பர்சனாக தான் இருக்கணும். அட்லீஸ்ட் அவர் ஸ்கூல் டேஸில் இருந்து அந்த ஏரியாவில் இருந்திருக்கணும். இது எலெக்ஷனுக்கு 5 வருஷம் முன்னாடியே நடக்கணும். அப்போது தான் அவங்க கிரவுண்டில் ஒர்க்கு பண்ணுவாங்க, அதுக்கு கரெக்டான விஷயத்தில் ஆரம்பிப்பாங்க. இது நம்ம தொகுதி, நம்ம மக்கள்னு ஒரு ஓனர்ஷிப்பு தானாகவே அவங்களுக்கு வரும்.
மக்களோட ப்ராப்ளமை புரிஞ்சுப்பாங்க. ஏரியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்சவராகவும் மாறிடுவாங்க. மக்களுக்கு நம்பிக்கை பில்ட் ஆகும். இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரியான கேண்டிடேட் தான் நமக்கு கிடைக்கணும். ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா? எலெக்ஷனில் தோற்ற வேட்பாளர்கள் அடுத்த 5 வருஷம் ஆல்மோஸ்ட் டிஸப்பியர் ஆகிடுவாங்க. அந்த கட்சி தலைவர் மட்டும் டிவியில் இன்டர்வியூ கொடுப்பாரு, ப்ரெஸ் மீட் பண்ணுவார், ட்விட்டரில் போஸ்ட் போடுவாங்க, சட்டசபையில் குறை சொல்லுவாங்க. ஆனால் கிரவுண்டில், அதாவது களத்தில் ஆக்சுவலாக ஒர்க்கு நடந்துச்சா? ஆல்மோஸ்ட் இருக்கவே இருக்காது. அப்போது மக்களாகிய நமக்கு எப்படி தெரியும் யார் நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு நல்லவர்னு? இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குது? எலெக்ஷனுக்கு 1 மாதம் முன்னாடி தான் ஒரு புது ஃபேஸை நமக்கு இவர் தான் உங்கள் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கட்சியும். இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க. மக்களாகிய நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். இவர் நமக்கு என்ன செய்வார்? நம்ம டைரெக்டாக ஒரு கட்சி தலைவரை பார்த்து யார் வேட்பாளர்னு தெரியாமையே தான் நம்ம ஓட்டு போடுறோம். வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுறது இல்லை. அதுதான் நம்ம டெமோக்ரஸியோட ரொம்ப பெரிய வீக்னஸ் தான் நான் பார்க்குறேன். ஒரு நல்ல ஆட்சிக்கு நல்ல சிஎம் முக்கியம், அது முக்கியம்தான். ஆனால் அதுக்கு மேலே நல்ல எம்எல்ஏ முக்கியம். அதனால் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் கட்சி தலைவரை மட்டும் நாம் பார்க்காம நம்மளோட தொகுதி வேட்பாளரை நம்ம பார்க்கணும். அவர் ரூலிங் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லாமல் ரூலிங் பண்ணாத பார்ட்டியாக கூட இருக்கலாம், ஒரு தனி நபராகவோ ஒரு சுயேட்சை வேட்பாளராக கூட இருக்கலாம். 5 வருஷம் என்ன பண்ணார்னு நம்ம பார்க்கணும். அப்போது தான் நம்ம ஓட்டிங் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமையும் ஓட்டு போடவும் முடியும். தெளிவாக இருப்போம், மக்கள் நாம் தெளிவாக இருப்போம். ஆனால் இங்கே இன்னும் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஏன் நம்ம கேண்டிடேட்ஸை பார்த்து ஓட்டு போடாமல் டைரெக்டாக பொலிட்டிக்கல் பார்ட்டி பேஸ் பண்ணி ஓட் போடுறோம்? தலைவரையோ இல்லை பார்ட்டியோ எப்படி டிசைட் பண்ணுறது? என்னோடய பார்வை என்ன, அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.